ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமேல இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவாளின் அத்தியந்த பக்தர் நாராயணசாமி. அவரோட மனைவி பெயர் லக்ஷ்மி அம்மாள். 2 பேருக்குமே குரு அருளும் தெய்வ அருளும் நிறையவே இருந்தது. ஆனால் பணம் காசு வசதி அந்த அளவுக்கு கிடையாது. அதுக்காக அவ 2 பேரும் எந்த ஒரு காலத்திலும் வருத்தப்பட்டதே இல்லை. என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வாழணுங்கிறதுல 2 பேருமே ஒரே கருத்தோடு காணப்பட்டார்கள். லக்ஷ்மி அம்மாளுக்கு ஒரு கலை அற்புதமாக வாய்த்திருந்தது. என்ன கலை தெரியுமா? வண்ண வண்ண பொடிகளை கொண்டு இவர் வரையக்கூடிய கோலங்கள் பார்ப்பவர்கள் மனதை அப்படியே கவர்ந்துவிடும். பெரும்பாலும் இவர் போடுகிற கோலங்கள் அனைத்தும் தெய்வ திரு உருவங்களாகவே இருக்கும். ஆதிசங்கரர், விநாயகர் மற்றும் நிறைய தெய்வ உருவங்களை அப்படியே கண்களுக்கு முன்னால் தரையில் வண்ணத்துடன் கொண்டு வந்து விடுவார். பார்த்த உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றும். ஏதேனும் விசேஷங்கள், திருவிழாக்கள் போன்றவை நடக்கின்ற இடங்களில் லக்ஷ்மி அம்மாளின் கோலம் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும். மகாபெரிவாளை பலமுறை நேரில் சந்தித்து இது போன்ற கோலங்களை அவருக்கு முன்னாலேயே போட்டு காண்பிப்பார். தத்ரூபமாக இருக்கும் அந்த திரு உருவங்களை பார்த்து ரசித்து புன்னகையுடன் ஆசிர்வதிப்பார் மகாபெரிவா. ஆன்மீக யாத்திரை செல்வதற்கு சந்தர்ப்பம் அமைவது என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் வாய்த்து விடாது. பணம் இருக்கும், வசதிகள் இருக்கும். ஆனால் காசி ராமேஸ்வரம் பக்கம் எட்டி கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய வாய்ப்பு நாராயணசாமி லக்ஷ்மி அம்மாள் தம்பதிக்கு வாய்த்தது. இவர்களுடைய உறவினர்கள் ஒன்று சேர்ந்து காசி ராமேஸ்வரம் செல்வதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருந்தார்கள். அந்த உறவினர்கள் லக்ஷ்மி அம்மாளிடம் கேட்டார்கள், நீங்களும் வருகிறீர்களா என்று. கணவருடன் செல்ல வேண்டும் என்று லக்ஷ்மி அம்மாளுக்கு ஆசை. ஆனால் பணம் வேண்டுமே. ரயில் டிக்கெட், தங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு, மேலும் மற்ற தேவைகளுக்கு என்ன செய்வது என்று யோசித்தார். ஒரு ஆன்மீக யாத்திரை நல்லபடியாக அமைய வேண்டுமானால் அதற்கு குரு அருள் கூடி வர வேண்டும். அத்தகைய அருள் லக்ஷ்மி அம்மாளுக்கு கூடி வந்தது. அருள் வந்து என்ன பண்ண? பொருள் இல்லையே. யாத்திரைக்கு புறப்பட குரு அருள் கிடைக்குமா என்று காஞ்சி மகாபெரிவாளை தரிசிக்க புறப்பட்டார்கள் 2 பேரும். கோலம் போடுற மாமியா என்று மகாபெரிவா குறிப்பாக அடையாளம் கண்டுகொண்டு விசாரித்தார். காசி ராமேஸ்வரம் யாத்திரைக்கான வாய்ப்பு பற்றி லக்ஷ்மி அம்மாள் சொன்னார். பெரியவா என்ன அனுகிரகம் பண்ணுவார் என்று தெரிந்து கொள்வதற்காக அவரது திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி அம்மாள். தம்பதி சமேதரா நன்னா போயிட்டு வாங்கோ என்று வாய் நிறைய சொல்லி 2 திருக்கரங்களையும் உயர்த்தி ஆசி வழங்கினார் பெரியவா. காஞ்சி மகான் அப்படி ஆசி வழங்கியதே காசி ராமேஸ்வரத்தை தரிசித்த ஒரு திருப்தி கிடைத்து விட்டது போல 2 பேரும் உணர்ந்தார்கள். பெரியவாளிடம் விடை பெற்று கொண்டு கணவனும் மனைவியும் ஊருக்கு வந்தார்கள். மகானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தும் எதிர்பார்த்தபடி பொருள் வரவில்லை. அதாவது யாத்திரை செல்வதற்கு தேவைப்படும் பணம் கிடைக்கவில்லை. காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்வதற்கு உண்டான வாய்ப்பு தனக்கும் தன் கணவர் நாராயணசாமிக்கும் அமையாமல் போய்விடுமோ என்று கவலைப்பட ஆரம்பித்தார் லக்ஷ்மி அம்மாள். மகாபெரிவாளின் ஆசி கிடைத்த போது ஏகத்துக்கும் மகிழ்ந்து போனார். யாத்திரை கூடிவிடும் என்று நெகிழ்ந்தார். ஆனால் யாத்திரை செல்வதற்கு உண்டான பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரவில்லையே என்று விரக்தியானார். ஆனால் காசி யாத்திரைக்கு தன் ஆசியை வழங்கிய மகாபெரிவா லக்ஷ்மி அம்மாளை அப்படியே தவிக்க விட்டு விடுவாரா என்ன? யாத்திரையில் கலந்து கொள்கிறேனா இல்லையா என்பது பற்றி உறவினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாடும் நெருங்கியது. யாத்திரைக்கு நீங்கள் இருவரும் வரவில்லையா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? போக வேண்டும் என்று மனமுழுக்க ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான பணம் கிடைக்கவில்லை. ஏதேனும் ஒரு விதத்தில் மகாபெரிவாளை இந்த பண விஷயத்திலும் தனக்கு அருள மாட்டாரா என்கிற ஆசையும் லக்ஷ்மி அம்மாள் மனதில் இருந்தது. அன்றைய தினம் பகல் வேளையில் லக்ஷ்மி அம்மாள் வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது.
சென்னை அடையாறில் வசிக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து. யாராக இருக்கும் என்று கடிதத்தை பிரித்து படித்தால் ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் கண்கள் குளமாகின. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகளை படித்துவிட்டு மீண்டும் மீண்டும் படித்து உறுதி செய்து கொண்டார். கடிதத்தில் இருந்த விஷயத்தின் சாரம் இதுதான்: தாங்களும் தங்கள் கணவரும் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்வதற்கு உண்டான பொருள் உதவிகளை நாங்கள் செய்கிறோம். பயணத்துக்கு, தங்குவதற்கு மற்றும் அனைத்து செலவினங்களுக்கும் என்ன தொகை என்று கணக்கிட்டு கொண்டு இந்த கடிதத்தில் குறிப்பிட்ட முகவரிக்கு வரவும். வருகிற போது மறக்காமல் இந்த கடிதத்தையும் கொண்டு வரவும், தொகையை பெற்று செல்லவும் என்று மிகவும் தன்மையாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது எப்படி சாத்தியம்? முன்பின் தெரியாத ஒருவர் நமக்கு கடிதம் எழுதி, உங்கள் யாத்திரைக்கு தேவையான மொத்த பணத்தையும் கொடுக்கிறேன், வந்து பெற்றுக்கொள்ளவும் என்று எப்படி எழுதுவார்கள்? இப்படி சிந்தித்து ஏகத்துக்கும் நெகிழ்ந்து போய்விட்டார் லக்ஷ்மி அம்மாள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடிதம் தன் முகவரி தேடி வருவதற்கு காரணம் காஞ்சி மகா பெரியவாதான் என்பது அடையாறில் இருக்கிற அந்த இல்லத்துக்கு போன பின்தான் லக்ஷ்மி அம்மாளுக்கு தெரிந்தது. லக்ஷ்மி அம்மாள் குறிப்பிட்ட முழு பணத்தையும் இவர்களிடம் கொடுத்த பின் அடையாற்றில் இருக்கக்கூடிய தம்பதியர் சொன்னார்கள், நாங்கள் மகா பெரியவாளை தரிசிக்க காஞ்சிக்கு போயிருந்தோம். அப்போது அவர்தான் உங்களை பற்றி சொல்லி இந்த வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்கியிருந்தார். இத்தகைய நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய உங்களுக்கும் இதற்கு காரணமாக அமைந்த மகா பெரியவாளுக்கும் நாங்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். தங்களது காசி ராமேஸ்வரம் யாத்திரை மகா பெரியவா கிருபையால் சிறப்பாக அமையும். நல்லபடியாக போய் வாருங்கள். இப்படி அடையாறு தம்பதியர் பரவசத்துடன் சொன்னபோது அவர்களை வாழ்த்துவதா வணங்குவதா என்பது லக்ஷ்மி அம்மாளுக்கும் அவரது கணவர் நாராயணசாமிக்கும் புரியவில்லை. ஒரு மஞ்சள் பையில் போட்டு அவர்கள் தந்த பணத்தை பெற்றுக்கொண்டனர். இரு கரங்களையும் கூப்பி கண்ணீருடன் விடை பெற்றனர். வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார்கள். எப்படி ஒரு அற்புதத்தை மகா பெரியவா நிகழ்த்தி இருக்கா! எல்லோரிடமும் பொருள் இருப்பதில்லை. அதே சமயம் பொருள் வைத்திருக்கின்ற எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருப்பதில்லை. ஆனால் பொருளும் மனமும் சேர்ந்து இருக்கின்ற அடையாறு தம்பதியர் போன்ற நல்ல உள்ளங்களுக்கு மகா பெரியவா ஒரு வாய்ப்பு வழங்கி அதை இல்லாதவர்களுக்கு அவர்களின் கையாலே சேர்க்க வைத்திருக்கிறார். ரொம்ப ஒரு அருமையான அனுபவம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அனுபவம், எழுத்தாளர் பரணிதரன் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் பார்க்கலாம். பரணிதரன் ஒரு சமயம் ஒரு சித்தரை பார்க்க போயிருக்கிறார். அவர் ஒரு சித்தர், பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடியவர். நோய்களை குணமாக்கிய பெருமையும் அவருக்கு உண்டு. பரணிதரனின் சகோதரர் ஒரு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தாங்க முடியாத வயிற்று வலியால் துடித்தபோது உடனடி நிவாரணத்துக்காக அந்த சித்தரிடம் அவரை அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. பூஜை செய்து அண்ணனுக்கு திருநீற்று பிரசாதம் தந்தார் சித்தர். அவரை நாடி வந்துவிட்டதால் நிச்சயமாக தன்னை பற்றி கட்டுரை எழுதுவார் என்று அந்த சித்தர் எதிர்பார்த்தார். ஆனால் பரணிதரன் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிந்ததும் அவரை ஈர்ப்பதற்காக நிறைய அழைப்புகள் விடுத்தார். மீண்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு நாள் அவரிடம் சென்றார் பரணிதரன். நடுநிசி நேரம். அரைக்கதவை தாழிட்டுவிட்டு சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் அந்த சித்தர். வடித்த சாதத்தை உள்ளங்கையில் வைத்து தேய்த்தார். அது மீண்டும் அரிசியானது. வெந்த பருப்பை தேய்த்து தோரம்பருப்பு ஆக்கினார். திருச்சானூர் மஞ்சள் வந்தது, பழனி விபூதி, மீனாட்சி குங்குமம், இப்படி எத்தனையோ. இவை எல்லாவற்றையும் பார்த்து பரணிதரன் அவற்றில் உற்சாகம் காட்டாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளவு செஞ்சு காட்டுற, ஆச்சரியப்படாமல் இருக்கீங்களே, மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்படி கடுமையாகவே கேட்டார் அந்த சித்தர். நீங்கள் இவற்றை காட்டிலும் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்து காட்டும் சக்தி படைத்தவர் என்று எனக்கு தெரியும்.
அதனால்தான் எனக்கு எதுவுமே ஆச்சரியமாக தோன்றவில்லை. இப்படி சொன்னார் பரணிதரன். எழுத்தாளராச்சே, அதான் சாமர்த்தியமாக பேசுகிறீங்க. இப்போது அவர் பேச்சில் மட்டுமல்ல, அந்த சித்தர் முகத்திலும் கோபம் தெரிந்தது. இதை பார்த்தவுடன் பரணிதரனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. தன்னுடைய மணிப்பரிசில் இருந்த பெரியவா படத்தை பற்றி கொள்ளும் பொருட்டு கை கட்டி நின்றார். அவர் வழிக்கு வருவதாக நினைத்து கொண்ட சித்தர், உங்களுக்கு உபதேசம் பண்ணுற மந்திரத்தை எழுதிக்குங்க இப்படி சொல்லி கையை நீட்டினார். பேப்பரும் பேனாவும் எங்கிருந்தோ வந்தன. பிடிங்க என்று இரண்டையும் பரணிதரனிடம் தந்தார். பரணிதரனும் வாங்கி கொண்டார். எழுதிக்குங்க. வேண்டாங்க, எனக்கு உபதேசம் ஒன்றும் தேவையில்லை. என்னது, என் உபதேசம் கிடைக்காதான்னு அவனவன் காத்துட்ருக்கான், நீங்கள் வானான்றீங்களே. ரொம்பவும் சத்தம் போட்டார் அந்த சித்தர். பரணிதரனுக்கு அடி வயிற்றில் கிளி பிசைந்தெடுத்தது. மன்னிச்சிருங்க என்று கூறியபடி பேப்பரையும் பேனாவையும் மேஜை மீது வைத்தார் பரணிதரன். அந்த சித்தர் தன் இருக்கையிலிருந்து எழுந்தார். பெரியவாளையே தியானம் செய்ய தொடங்கினார் பரணிதரன். சித்தர் பக்கத்தில் வந்து வலது தோள்பட்டையை தொட்டார். இந்த கையால் தானே எழுதுறீங்க, இதை எழுத விடாமல் என்னால் செய்ய முடியும், பார்க்குறீங்களா என்று கூறி லேசாக அழுத்தி, அடுத்த கணம் பரணிதரனின் கை சற்று கீழே இறங்கி தொளவென்று ஆடியது. பெரும் திகில் அவரை பற்றி கொண்டது. கண்களில் நீர் முட்டி நின்றது. உடம்பே நடுங்கியது. என்ன செய்வது என்று புரியாமல் பதறிப்போனார். அந்த நிலையிலும் பெரியவா என்று நெஞ்சு நினைவுபடுத்தி கொண்டிருந்தது. என்னை பற்றி எழுதுறேன்னு இப்போவாது சொல்லுங்க, கையை சரி பண்ணிடுறேன் என்றார் அந்த சித்தர். அந்த நிலையிலும் பரணிதரன் வாயை திறக்கலை. அந்த சித்தர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லாமல் நின்றிருந்தாலும் தன்னுள்ளே நிலவிய அச்ச உணர்வை அவருடைய முகபாவம் சித்தருக்கு காட்டி கொடுத்திருக்க வேண்டும். பாவம், ரொம்ப பயந்திருக்கீங்க, நான் கையை சரி பண்ணிடுறேன், என் சக்தி என்னன்னு இப்போவாது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் என்று பரணிதரனின் வலது தோள்பட்டையை தொட்டு கையை தடவி விட்டார். உடனேயே அவர் கரம் பழையபடி ஆகிவிட்டதை அவரால் உணர முடிந்தது. அடுத்தபடி ஏதாவது செய்துவிடப் போகிறாரே என்ற பயத்தில் நான் போகலாமா என்று சற்று தயக்கத்தினுடையே கேட்டார் பரணிதரன். அவர் சிரித்தார். இப்போ போயிட்டு வாங்க, பயமெல்லாம் முழுக்க தெளிஞ்சப்புறம் இன்னொரு நாள் வாங்க பேசுவோம் என்று சொல்லி கதவை திறந்து விட்டார். இன்றைக்கு தப்பித்தோம் என்று எண்ணியவாறு வீட்டிற்கு விரைந்தார் பரணிதரன். வீட்டுக்கு சென்ற பிறகு நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் சாதாரணமாகத்தான் தன் வீட்டாரிடம் சொன்னார். சித்தர் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை கூறி தான் மடித்து வைத்திருந்த அரிசி, பருப்பு, மஞ்சள் பொட்டலங்களை பிரித்து காட்டினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அறைக்குள் தான் அனுபவித்த வேதனையும் தன்னை வாட்டிய நடுக்கத்தையும் சற்று வேடிக்கையாகவே விவரித்தார். ஆனால் படுத்து கொண்ட பிறகு நிம்மதியாக தூங்க முடியல. சித்தரின் சுபாவமும் பேச்சும் செய்கையும் சிந்தையை குழப்பி பரணிதரனை அலைக்கழித்து கொண்டிருந்தன. மனதின் அடித்தளத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு பீதி. புரண்டு புரண்டு படுத்தார். நாளுக்கு நாள் இதுவே மனநோயாக பரவி பேய் பிடித்தவன் போல் தத்தளித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை யாரிடமாவது சொன்னால்தான் அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தன் நண்பன் டன்லப் கிருஷ்ணன் வீட்டுக்கு சென்று அழமாட்டா குறையாக தன் மனநிலையை எடுத்து கூறினார் பரணிதரன். பெரியவா இருக்கா பார்த்துப்பா என்று எல்லோருக்கும் தைரியம் சொல்லும் நீயே இப்படி பயந்துருக்கியே என்று பரணிதரனை பார்த்து பரிதாபப்பட்ட நண்பன் தைரியம் சொன்னான். தைரியமாக இருக்கும்படி புத்தி அறிவுறுத்துகிறது, ஆனால் நெஞ்சு குமுறி துடிக்கிறது. நான் என்ன செய்ய? எனக்கு உடனே பெரியவாளை பார்த்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி ஆகணும். நீ என்னோட வரணும், நீ தான் காரை ஓட்டணும், உடனே புறப்படு, போய் ஆகணும் என்று அவசரப்படுத்தினார் பரணிதரன். அப்போது பெரியவா காஞ்சிபுரத்தில் இல்லை. தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியில் யாத்திரை செய்து கொண்டிருப்பதை அறிந்து புறப்பட்டு சென்றார்கள். 2-3 இடங்களில் காரை நிறுத்தி பெரியவா இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டே போனார்கள். இரவு 11 மணி மேல் இருக்கும். ஒரு சாலையில் வேகமாக போய்கொண்டிருந்த போது, கிருஷ்ணா, அதோ சைக்கிள் கொண்டு வண்டி நிற்கிறது, பெரியவா இங்கே தான் தங்கியிருப்பா, காரை நிறுத்து என்றார் பரணிதரன். கார் நின்றது.
இருவரும் இறங்கிச் சென்றார்கள். பாராக்காரர் சுப்பையா மற்றும் ஓரிருவர் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சாலையை ஒட்டினார் போல ஒரு பாழடைந்த சிறு மண்டபம். வாசலில் கண்ணன் உட்கார்ந்திருந்தார். இவர்களை கண்டதும், எங்கடா 2 பேரும் இந்த அர்த்தராத்திரியில வந்தேள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் கண்ணன். அதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், பெரியவாளை நான் உடனே தரிசனம் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று சொன்னார் பரணிதரன். பெரியவா படுத்துன்ட்டா, அதோ அந்த சாக்கு திரைக்கு பின்னால தான் படுத்துட்டு இருக்கா. இத்தனை நேரம் தூங்கி போயிருப்பா. நீ ராத்திரி தங்கி விடிய காத்தால பார்த்துட்டு போ, இங்கே இடமில்லை, கார்லேயே படுத்துக்கோங்க. இப்படி கண்ணன் சொன்னது பெரும் ஏமாற்றமாக இருந்தது இந்த 2 பேருக்கும். இவர்கள் காரை நோக்கி புறப்பட்ட நேரத்தில், யார் அது கண்ணா, ஸ்ரீதர் வந்திருக்கானா? இப்படி திரைக்கு பின்னால் இருந்து பெரியவாளின் அபயக்குரல் கேட்டது. ஆமாம் என்றார் கண்ணன். ஸ்ரீதர் என்பது பரணிதரனின் இன்னொரு பெயர். கார்ட்டூன் வரையும் போது ஸ்ரீதர் என்ற பெயரில் தான் கார்ட்டூன்லாம் வரைவர். வர சொல்லு, பெரியவா சொல்கிறா, வர சொல்லு அப்படிங்கிறா. கண்ணன் பரணிதரனை உள்ளே அழைத்து சென்றார். சயனித்து கொண்டிருந்த ஆபத் பாந்தவன் எழுந்து உட்கார்ந்தார். கண்ணீர் பெருக பரணிதரன் நமஸ்கரித்து எழுந்தார். என்னப்பா, வாத்சல்யமும் வாஞ்சையும் அன்பும் பரிவும் கலந்த அந்த அமுத கேள்வி வான்மழையாக பொழிந்து நெஞ்சை குளிர்வித்தது. நடந்தவற்றை ஒரு விவரமும் விடாமல் விவரித்தார். வெட்கமில்லாமல் தன் பயத்தை விளக்கினார். பெரும் சஞ்சலத்திலிருந்து தன்னை மீட்கும்படி வேண்டிக் கொண்டார் பரணிதரன். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டவர், நீயே அவரை பார்க்க போன என்று கேட்டார். கேள்வி சுருக்கென்று தைத்தது. அண்ணா வயிற்று வலியால் துடிச்சத என்னால் தாங்க முடியல. டாக்டர்கள் கொடுத்த மாத்திரைகள் வலியை குறைக்கல. ஏதாவது அற்புதங்கள் செய்து உடனடியாக வலியை குறைக்க மாட்டாராங்கிற ஆசையில் அவர்கிட்ட போனேன். ஆப்ரேஷனுக்கே பெரியவா கிட்ட ஆசி வாங்கி கொண்ட பிறகு வேற ஒருத்தர்கிட்ட போனது தப்பு தான். அந்த பாவத்தை நான் 1 வாரமாக அனுபவிச்சுருக்கிறதா தோன்றுறது. அவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது. பெரியவா தான் என்னை காப்பாற்றணும், அதான் ஓடி வந்தேன். நெஞ்சு படபடக்க நான் குழறச் சொன்னார் பரணிதரன். ஏன் பயப்படுற? அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும்? நன்றி கண்ணீர் ஊற்றென பெருகி வழிந்தது. நெஞ்சில் கனத்த சுமை சட்டென்று குறைந்தது. இது மாதிரி பண்ணுறவா யார்கிட்டையும் நீ இனிமே எதுக்கும் போகாத. சரி, ஊருக்கு போயிட்டு வா. 12 மணிக்கு மேலே ஆயிடுத்து. ராத்திரி தங்கிட்டு காத்தால போகிறேன் இப்படி சொன்னார் பரணிதரன். ஒரு பயமும் இல்லை, நீ இப்போவே புறப்பட்டு போ என்று மீண்டும் உத்தரவு தந்தார் பெரியவா. எழுந்து மீண்டும் நமஸ்கரித்துவிட்டு கிளம்பினார் பரணிதரன். பூர்ண நிலவொளியில் பூர்ண மன அமைதியுடன் பரணிதரனும் அவருடைய நண்பனும் பயணித்து கொண்டிருந்தார்கள். அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும்? நள்ளிரவில் தோன்றிய பயத்தை நள்ளிரவிலேயே கிள்ளி எறிந்த கேள்வி இது. கேள்வியிலேயே விடையும் அடங்கியிருந்த பெரியவாளின் இந்த கேள்வி, நான் இருக்க பயமேன்? அவரால் உன்னை என்னடா பண்ண முடியுங்கிற அந்த வரி நான் இருக்க பயமேன் என்று பரணிதரனின் உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது, எதிரொலித்தது. இதுவே அவருக்கு பாதுகாப்பு கவசமாகவும் தகர்க்க முடியாத அரணாகவும் அமைந்துவிட்டது. இந்த கவசமும் அரணும் அச்சமே அற்ற பெரும் நிம்மதியை தந்தன. அந்த மன நிம்மதியில் ஆனந்தம் பிறந்தது. மகிழ்ச்சியுடன் சிரித்து பேசிக்கொண்டே இரவோடு இரவாக சென்னையை வந்து அடைந்தார்கள். வீட்டுக்குள் நுழையும் போது இருள் விலகி விடிந்து விட்டிருந்தது. எவ்வளோ ஒரு அருமையான அற்புதம்! ஒரு வரி தான் பெரியவா சொன்ன. அந்த ஒரு வரியே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வரி. அத்தனை பயமும் அந்த ஒத்த வரியில் போயிடுத்து. எவ்வளோ ஒரு அருமையான வரி! இது மாதிரி பண்ணுறவா யார்கிட்டையும் போகாதேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லை, ஏன் பயப்படுற? அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும்? அந்த ஒரு வரி தான் சொன்னா. உன்னை என்ன பண்ண முடியும் நான் இருக்கும்போது? அப்படிங்கிற மாதிரி அந்த வரி பரணிதரனுக்கு இருந்திருக்கு. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.